வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கான மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல், நான் இன்டர்வியூ மூணுமே இன்ஜினியர் சம்மந்தமாக ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ வித் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இனிமேட்டு எக்ஸாம் தான், சரிங்களாங்க. இப்போ பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு பிரிக்கிறோம். பேப்பர் 2க்கு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொது தமிழ், திருக்குறள், கடைசியாக ஜென்ரல் ஸ்டடீஸ். இது எல்லாமே டாபிக் வைஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸும் டாபிக் வைஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது மாதிரி எல்லா இருக்கிற 283 டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். திருக்குறள், பொது தமிழ் நம்ம டாபிக் வைஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். மென்டல் எபிலிட்டி ஆல்ரெடி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒன்லின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தவிர்த்து இந்த டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் நாலேஜில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேனாங்க, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, இது வரைக்கும் கேட்ட டிஆர்பி, வாட்டர் போர்டு அதாவது தமிழ்நாடு சம்மந்தமாக நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணிட்டேன். பட் இந்த டிகிரிஸ்க்கு மட்டும்தான் நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி அண்ட் இஎன்ஐ, சரிங்களா. சிவிலுக்கு 2540 கொஸ்டின், மெக்கானிக்கலுக்கு 2000, ட்ரிபிளிக்கு தான் மார்க் கம்மியாக, ட்ரிபிள் இசி கம்மின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், ட்ரிபிள் இருக்கிறவங்களுக்கு ஈசியில் இருக்கிறது, இஎன்ஐயில் இருக்கிறதுலாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ட்ரிபிளிக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது, சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்குது, 3500 கொஸ்டின் இருக்குது. ட்ரிபிள் படிக்கிற போகிறவங்க ஈஸி, இஎன்ஐ எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா, ஈஸி படிக்கிறவங்களும் ட்ரிபிள், ஏன்னா அது எல்லாமே கம்பைன்டு சிலபஸ் தான். ஒரு 2-3 டாபிக் மட்டும்தான் இருக்காது, சரிங்களா. இந்த மிஷின்ஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியும். கோர்ட்டில் நான் இன்டெப்த்தாக போக விரும்பலை, அதை கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். ப்ரொஃபஷனல் நாலேஜ் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அது கட் ஆஃப்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. எப்பயும் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பெட்டராக ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ப்ராப்ளம் ஆகிட போகுது. அதனால் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி நல்லா வச்சுக்கோங்க, சரிங்களாங்க. We will discuss later with some other topic. Thank you.